Hi, namaste. நான் உங்க friend ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மார்னிங் கொத்தவரங்க ஃப்ரெஷ்ஷா பார்த்தேன், வாங்கிட்டேன். சரி உடனே அதை உசிலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் பருப்பு எதுவும் ஊற போடவே இல்லை. எப்படி உசிலி பண்றது? ஸோ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அப்படி நம்ம பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும், குவிக்கா ஆயிடும். பேச்சுலர்ஸ்க்கு, மார்னிங் பிஸியா இருக்கிற பீப்புளுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பயும் நம்ம அந்த பருப்புலாம் ஊற போட்டு அரைச்சி அந்த மாதிரி பண்ணாம வித்தியாசமா இந்த மெத்தட்ல ஒரு தடவை பண்ணி பாருங்க. இதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல புரோட்டீன் ரிச் ரெசிபி, கம்மி நேரத்துல டேஸ்டியா பண்ணி முடிச்சிடலாம். நல்ல கிராமத்துல இருந்து கொண்டு வந்த நாட்டு கொத்தவரங்காய், இது நல்ல பிஞ்சா இருக்கு. நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 எட்ஜஸும் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துட்டு பொடியா கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடிச்சதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய் ஆட் பண்ணிடுவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சிடுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா பிஞ்சாவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தனால டக்குன்னு வெந்துருச்சு. இல்லை நம்ம நடுவில் திறந்து மூடி வேகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நான் பருப்பு எதுவும் ஊற போடலை இல்லையா, இந்த பவுடர் நான் எப்பயுமே ரெடியாக வச்சிருப்பேன். இதை தான் நான் ஆட் பண்ணுறேன். இது என்ன பவுடர் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ உடனே காமிக்கிறேன். இந்த பவுடருக்கு அளவு அப்படின்னு எதுவும் கிடையாது, நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிரும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷம் கழிச்சு திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ஊசிலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. பண்றதும் ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பவுடர் இருந்தால் போதும், டக்கு நம்ம உசிலி பண்ணிடலாம். நினைச்ச உடனே செய்யக்கூடிய டேஸ்டியான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி சர்விங்க்கு ரெடி. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.